மதி, நடராஜ் எப்படி இருக்க? நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கா? மதி உள்ள கூட்டு போமா. வா பாஷா. நட்ராஜ், பால் சுடு பண்ணி எடுத்துட்டு வந்து தரட்டுமா? அதெல்லாம் வேணாம் சூர்யா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. மா தூக்கம் வருதுமா. மா அவங்க கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா? வாப்பா வா. படுத்துக்கோப்பா. குட்டி போய் போன் எடுத்துட்டு வாமா. கண்ணு மூடி நல்லா தூங்குப்பா. தூங்கி எந்திரிச்சதும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். என்ன? சரிம்மா. தூங்கு. அம்மா, ஹலோ, சொல்லுங்கம்மா. சுந்தரி, நடராஜ் எப்படி இருக்கான்? இப்பதாம்மா ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வந்தோம். சரியாயிடுச்சுல்ல? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும். சரிம்மா. சரி, நீ வீட்டுக்கு எப்போ வருவே? மத்தியானம் வரட்டுமாம்மா? கோயில்ல அபிஷேகத்துக்கு சொல்லியிருக்கேன். நட்ராஜை கூட்டிட்டு போகணுமா? சரி சரி, வா, மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். சரி, வச்சிடறேம்மா. அம்மா, நட்ராஜ் தூங்க ஆரம்பிச்சிட்டான். நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. ஆமாப்பா, நீ வேற ராத்திரியும் பகலுமா ஆஸ்பத்திரியிலே கடந்து கஷ்டப்பட்டுட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா. குட்டி, என்னம்மா? நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ நட்ராஜை பாத்துக்கோமா. சரிம்மா. சரியா? ம். வாங்க தம்பி. எப்படி இருக்கீங்கம்மா? குட்டி, சேர் எடுத்து போடுமா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டுங்கம்மா. நடராஜா இன்னைக்கு வீட்ல எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்பா. ஓ, எப்போங்கம்மா? இப்பதான். இப்ப எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான், தூங்கிட்டு இருக்கான்பா. சரி, இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லி வீட்லயே வந்து பார்க்க சொல்றேம்மா. பரவாயில்ல தம்பி, அதான் நல்லாயிட்டான்ல, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு சிரமம்? இதுல என்னம்மா சிரமம்? நானும் நித்யாவும் தான் வரதா இருந்தோம். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஈவினிங் தான் பார்க்க விடுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால ஈவினிங் வந்து பார்க்கலான் இருந்தோம்மா. நான் இப்ப வந்தது கூட தம்பி, ஏதோ சொல்ல வந்தீங்களே? இப்படி நீங்க மன கஷ்டத்துல இருக்கிறப்போ. பரவாயில்ல, சொல்லுங்க தம்பி. இல்லம்மா, நாளைக்கு நித்யாவுக்கு தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன தம்பி, இதுக்கு போய் இவ்ளோ தயங்குறீங்க? என் பொண்ணுக்கு நல்லது பண்றீங்க, அது எனக்கு சந்தோஷம் தானே. அம்மா அப்பா நேர்ல வந்து கூப்பிடலையேன்னு வருத்தப்படாதீங்க. அவங்க வரேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டேன். எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ அப்பவே அந்த வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நீங்க தான் முக்கியமான ஆளு. அது மட்டும் இல்ல, என் பொண்ணுக்கு விசேஷம் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சா நீங்க சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்ல. நானே வந்துட மாட்டேனா? வீட்ல யாருமா? இவங்க தான் அந்த கம்பெனி ஓனரோட அம்மா. ஏமா, நீ தான் இவங்களை ஆளை வச்சு மிரட்டினியா? யாருமா அந்த பொம்பளை? கூப்பிடுமா. ஐயா, அவங்க இல்லைங்கய்யா, போயிட்டாங்க. ஏமா, ஒரு பச்சை புள்ளைய நெருப்புல எரிய விட்டு வேடிக்கை பார்த்திருக்கீங்க. அந்த உசுரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? என்னம்மா திமிரா? நான் பேசிக்கிட்டு இருக்க, நீ மூஞ்சியை திருப்பிட்டு நிக்கிற. ஐயா, தயவு செஞ்சு சத்தம் போட்டு பேசாதீங்க. என் புள்ள உடம்பு சரியில்லாம படுத்திருக்கா. இதை கேட்டானா? ஏம்மா, உன் பிள்ளைக்கு உடம்பு தான் சரியில்லை, என் புள்ள உயிரோடே இல்லையம்மா. நீங்க தான் கொன்னு விட்டீங்களம்மா. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடுற மாதிரி பண்ணிடாதீங்க. ஏமா, உன் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா பதறிய, அப்படித்தானே ஒவ்வொரு பிள்ளைகளும். ஐயா, நான் பணத்தை கொடுத்துடுறேங்க ஐயா. பேசினபடி என்ன செய்யணுமோ செஞ்சிடுறேன். இப்ப அப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் பொம்பளை ரவுடியை கூட்டிட்டு வந்து மிரட்டுவேன். சத்தியமா அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க ஐயா. பணத்தை கொடு. இப்படி திடுதிப்புன்னு வந்து கேட்டா எப்படிங்க ஐயா? இந்தாமா, இந்த கதையெல்லாம் வேண்டாம். இவனும் இல்லாதவன் தான். உனக்காவது ஒரு புள்ள இருக்கான், இவனுக்கு அதுவும் இல்ல. சத்தம் இல்லாம பணத்தை கொடுத்து பிரச்சனையை முடிச்சு விட்டுரு. கொடுத்துடுறேங்க ஐயா, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. ஏமா, உன் பையனுக்கு திடீர்னு எதனா ஆச்சுன்னா கடனும் உடனே வாங்குவல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணு. அதாங்க ஐயா நானும் சொல்றேன். பணத்தை புரட்டுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். சரி, எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்லு.
ம் சொல்லுமா. ஐயா ஒரு 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 2-3 மாசம். ஏன் ஒரு 10 வருஷம் கேள. இத பாருமா, நீ என்ன பண்ணுவியா எது பண்ணுவியா எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்துல பணம் வந்தாகணும். ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. அதிகபட்சம் ஒரு வாரமா, அவ்வளவுதான். 7வது நாள் பணம் கைக்கு வரல, நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்க. வாயா போலாம், நடையா. அம்மா, பிரச்சனை ஏமா இவன் வரைக்கும் கொண்டு போனீங்க? இவன் ஒரு மோசமான ஆளு. போலீஸ் ரவுடின்னு எல்லா பக்கமும் செல்வாக்கோட இருக்கிறவன். எனக்கு ஒன்றும் புரியல தம்பி. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எப்படி 5 லட்சம் ரூபாய் பணத்தை புரட்டுவேன்? எனக்கு தலையை சுத்துதுப்பா. கவலைப்படாதீங்கம்மா, எப்படியாவது ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். நீங்க தைரியமா இருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒரு வழி இருக்கும். சரிம்மா, நான் வரேன். தேங்க்ஸ்ண்ணே. இங்கதான் ஷூட்டிங் நடக்குதாடா? இங்கதாம்மா ஷூட்டிங்கு. கோவாலு, இங்கதான் எல்லா ஷூட்டிங்கும் நடக்குதா? எல்லா ஷூட்டிங் இல்லப்பா, இந்த ஷூட்டிங் மட்டும்தான் இங்க நடக்குது. டேய் கோவாலு, வந்ததே வந்துட்டோம், எனக்கு ஒரு வேஷம் வாங்கி கொடுறா. ஹீரோயினை தூக்கிட்டு அதுக்கு பதிலா நீ நடிக்கிறியா? கடுப்பேத்தாதம்மா. திரும்பி போற வரைக்கும் வாய் முடிக்கிட்டு பேசாம இருக்கணும். கண்ணா சார், இங்க வா. சொல்லுங்க சார். யாரு அந்த பிரகாஷ்? டயலாக் சொல்லி கொடுத்தியா? சொல்லி கொடுத்தேன் சார். யோ பிரகாஷ், எங்க இருக்கியா? சொல்லுங்க. சீக்கிரம் பாப்பா. டயலாக்லாம் பாத்துட்டியா? அண்ணே, டயலாக் மறந்து போச்சு. என்னையா மறந்துட்ட? சீக்கிரம் சொல்லி கொடுயா சார். இந்த பாருப்பா. அம்மா பாருமா, அவன் தான் சச்சினா நடிக்க போறான். போட்டோல கூட பாத்தியே. என் குழந்தையும் உன் குழந்தையும் நம்ம குழந்தைய தான் நினைக்கிறேன். ஒருவேளை என் குழந்தை பண்ண தப்புக்கு உன் குழந்தைய குறை சொல்ல முடியுமா? இல்ல உன் குழந்தை பண்ண தப்பு தான் என் குழந்தை பண்ணிச்சுன்னு சொல்ல முடியுமா? கோவாலு, யார் குழந்தைய பத்தி பேசிக்கிறாங்க? இப்ப அது ரொம்ப முக்கியமா? பேசாம பாரியா. இப்ப பாரு, என் குழந்தைய கடத்திட்டாங்கன்னு உன் குழந்தை தான் வந்து சொன்னிச்சு. என் குழந்தைய கடத்திட்டாங்கன்னு வருத்தப்படுவேனா இல்ல உன் குழந்தைய கடத்தலன்னு சந்தோஷப்படுவேனா? அண்ணே, யாருன்னு டயலாக் எழுதுனது? ஏன் கேக்குற? இல்ல குழந்தைன்னு நிறைய வருது. நான் தான் எழுதின, ஒழுங்கா பேசு. அண்ணே, ரொம்ப நீளமா இருக்குண்ணே, கொடுத்தீங்கன்னா நானே படிச்சுக்குவேன். படிச்சு தொலை. டேய், இவன் என்னடா ஒழுங்கா டயலாக் பேச மாட்டான் போல இருக்கு. அப்பா, சீரியல் டைலாக்னா ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். நான் சினிமா மாதிரி ஷார்ப்பாக எழுதி தருவேன், சமாளிச்சுக்கலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. டே பிரகாஷ், வாடா கோபாலு. வாங்கம்மா, வாங்கப்பா. வாடா நண்பா, உனக்கான நேரம் ஆரம்பிச்சிருச்சு. எங்கடா இன்னும் ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான்டா நிஜ வாழ்க்கையில உனக்கு ஹீரோ சான்ஸ் கொடுத்துருக்கேன். என்னடா சொல்ற? ஆடா பாவி, டைலாக் மறந்த மாதிரி இதையும் மறந்துட்டியா? ஏற்கனவே சொன்னேன் இல்லடா, சித்ரான்ற ஒரு பொண்ணு லவ் விஷயமா. ஆமா மாமா, சொல்லு சொல்லு சொல்லு. எப்படியாவது நீ தான்டா என் காதல் நிறைவேற்றி வைக்கணும். சரி சரி, ஃபீல் பண்ணாத. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. இன்னைக்கு நைட்டு நீ அமெரிக்காவில இருந்து வர. டேய், அமெரிக்கா மாப்பிளையா நடிச்சு நடிச்சு போர் அடிச்சு போச்சுடா. வேற ஏதாவது சொல்றா. இது ஏற்கனவே போயிட்டு இருக்க டிராமாடா, உனக்காவெல்லாம் தனியா ஸ்கிரிப்டை மாத்த முடியாது. சரி விடு, பண்ணிக்கலாம். சரியா? இப்பல இருந்து உன் பேரு சச்சின் பெரியசாமி. இவர் தான் உங்க அப்பா செம்பகுனூர் ஜமீன். இது உங்க அம்மா தங்க பொண்ணு. உனக்கு அமெரிக்காவில் சொந்தமா 3 வீடு இருக்கு. இவ்வளோதான்டா.
டேய் நீ சொல்றதெல்லாம் கேட்டா தலையே சுத்துதுடா. நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ என்ன பேசணுமோ அதை நான் உனக்கு சொல்லி கொடுத்துருவேன். சரியா? அதெல்லாம் சரிடா. நடுவுல டயலாக் மறந்து போச்சுன்னா எனக்கு யாரோ ப்ராம்ப்டிங் பண்ணுவா? டேய் உங்க 3 பேரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் ஒரு பிளான் போட்டேன். கரெக்ட் ரூட்ல போயிட்டு இருக்கு. நீங்க பாட்டுக்கு ஆளாளுக்கு ஸ்டேரிங் பிடிச்சி திருப்பாதீங்கடா. சரியா? தபரா பிரகாஷ்காந்த். டேய் சச்சின் பெரியசாமிடா. சூப்பரா. கேரக்டரோட ஒன்றிட்டல, அது போதும். டேய் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க. பக்காவா நடந்துக்கணும்டா. சரியா? எதுவும் சரிடா. சொதப்பிடக்கூடாது. ஓகே? சரிடா. இந்த பார், இதான் சித்ரா. டேய் அவ ஏன் ஆள்டா. அத முதல்ல மனசுல வச்சுக்க. ஓகேடா. ஓகே. சரியா? நாங்க கிளம்புறோம், பாத்துக்க. சரி. வாங்கம்மா. தம்பி. வரேன்ப்பா. சரிங்கம்மா. இவங்கிட்ட எப்படி இந்த பொண்ணு மாட்டினா? செம்ம ஃபிகரா இருக்கால. ஏய் டயலாக் பாட்டியா? சீக்கிரம் வா. அண்ணா வந்துட்டேண்ணே. இந்த சஞ்சய், இப்பதாண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது யார்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறதுனே தெரியல. நீ வேற முன்னாடியே வரேன்னு சொல்லிட்டு லேட்டா வர. அந்த நட்ராஜ் பையன் கம்பெனி எரிஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சுடா. நல்ல வேளை உங்க அப்பா மாதிரி மாஸ்டர் பிளான் போடுறேன்னு சொல்லி வளவள குழக்கலான்னு இழுக்காம காதும் காதும் வச்ச மாதிரி செஞ்சு முடிச்சிட்டியடா. கம்பெனி எரிஞ்சு போனதுல இருந்து அந்த நட்ராஜ் பையன் லூசு மாதிரி பேசிட்டு திரியறானா. இவ்வளவுக்கும் காரணம் நீதான்னு தெரியாம அந்த சுந்தரி வந்து உங்க அப்பாவை திட்டிட்டு போறா. நீங்களும் தான் இருக்கீங்களே, என் பிள்ளைய பாத்தீங்களான்னு உங்க அப்பா கிட்ட பெருமையா சொல்லணும்னு என் மனசு கடந்து துடிக்குது. ஆனா முடியலையே. ஐயோ அம்மா, நீ ஒரு ஆளே போதுமா என்ன காட்டி கொடுக்கறதுக்கு? ஐயோ, இனிமே நான் வாய் திறக்க மாட்டேன்டா. சரி, உன் துணி எல்லாம் வாஷிங் மிஷின்ல போடணும். உன் பெட்டி எங்க? அதோ இருக்கு பாரு. என்னடா இது? என்னதுமா? ஐயோ அம்மா, என்னது இதெல்லாம்? ஏய், நான் உன்னை கேட்டா நீ என்ன கேக்குறியா? ஏண்டா, நீ டூர் தான் போனியா இல்ல வேற எங்கேயாச்சும் போனியாடா? அம்மா, பஸ்ல வர்றப்ப பெட்டி மாறி இருக்குமா? மாறதுன மாறி போச்சு. மா, என்ன பத்தி உனக்கு தெரியாதா? வசந்தா, இவருக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பாரு வசந்தா வசந்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு. டேய், இந்த பெட்டி யாருது என்னன்னு பார்த்து அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பு. முதல்ல உன் பெட்டியை வாங்குற வழிய பாரு. சரிம்மா, நான் என்னன்னு பாக்குறேன். சீக்கிரம் சீக்கிரம். என்னவோ போ. அப்சரா, உனக்கு ஃபோன் டி. ஃபோன் எடுத்து யாருன்னு கேள. நம்பர் மட்டும் தான் வருது. ஏய், ஏதாவது கஸ்டமர் கேரா இருக்கும். கட் பண்ணுடி. ஏய் அப்சரா, மறுபடியும் அதே நம்பர்ல இருந்து தான் கால் வருது. சரி கொடு. ஹலோ, யாரு? ஹலோ, யாருங்க? ஏதோ யூஸ்லெஸ் ஃபெலோ. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? நான் சஞ்சய்னு பேசுறேன். நீங்க அப்சரா தானே? எஸ். உங்க சூட்கேஸ் என்கிட்ட இருக்கு. அதுல உங்க கார்டு இருந்தது. அதுல உங்க நம்பர் பார்த்தேன்.
என்னோட சூட்கேஸ் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ சார், நீங்க தானே அது? ஆ, உங்களுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா சார்? அப்படி இருந்திருந்தா சூட்கேஸை மாத்தி எடுத்துட்டு போயிருப்பீங்களா? சாரி மேடம், ஏதோ ஒரு அவசரத்துல. சார், அப்படி என்ன சார் உங்களுக்கு அவசரம்? சரி, எடுத்துட்டு போனது போனீங்க. சூட்கேஸ்ல உங்க கான்டாக்ட் நம்பரோ அட்ரஸோ வச்சிருக்க வேண்டாம்? ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் வச்சிருந்து மிஸ் ஆயிருந்தா உங்களை எப்படி சார் கான்டாக்ட் பண்றது? சாரி மேடம், இனிமே நான் வச்சிடறேன். இட்ஸ் ஓகே. நீங்க என்னோட பேக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களோட வாங்கிட்டு போங்க. எங்க மேடம் வரணும்? என் ஃபோன் நம்பர் இருக்கிற கார்டுல தான் அட்ரஸும் இருக்கு. ஈவினிங் 4 o'clock அங்க வாங்க. ஓகே மேடம். ஓகே. ஏய், சார்ஜ்ல போடு. சரி டீச்சர். ஆமாப்பா, பணத்தை பத்திலாம் கவலை இல்லை. டேஸ்ட் பிரமாதமா இருக்கணும். என்ன டேஸ்ட் நல்லா இல்லைன்னா அப்புறம் பணம் கொடுக்க மாட்டேன். என்னை பத்தி தெரியுமில்ல உனக்கு, ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் 30 பேருக்கு டிஃபன் சொல்லியிருக்கேன், போதுமில்ல? வந்தவங்க திருப்தியா சாப்பிட்டாலே போதுங்க. நமக்கு வேணும்னா சமைச்சுக்கலாம். அப்புறம் நமக்கு என்ன சமைக்கிறது, அதையும் சேர்த்து ஹோட்டலே ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் காலை டிஃபன் மட்டும் போதுமா? அது எப்படிப்பா, வர்றவங்கள ஃபங்க்ஷன் முடிஞ்சு டிஃபன் சாப்பிட்ட உடனே கிளம்பி போக சொல்ல முடியுமா? ஒரு சிலர் இருந்து மதியானம் சாப்பிட்டு தானேப்பா போவாங்க. சரி, அந்த நேரத்துக்கு அது என்னமோ பாத்துக்கலாம். வேற ஏதாவது வாங்கணுமா என்ன? ஆமாங்க, வர சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கயிறு, பூ, பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் தாம்பூல தட்டுல வச்சு கொடுக்கணுங்க. ஓஹோ.